உங்களுக்கு படுக்க பிரச்சனை வந்துடும். தேவனை மகிமைப்படுத்தாதனால பெருமை உள்ளே வந்துடுதா, அப்புறம் காரிருள் உள்ளே வந்துடுதா. இதில் பாருங்கள், இதில் குடும்ப பிரச்சனையே நிறைய பிரச்சனைக்கெல்லாம் சோத்திரம் பண்ணால் சரி, அவன் சொன்ன எல்லாம் சிரிப்பான். நீ லூஸ் ஆயா, நீ படித்தவன் தானே, நீ எல்லா படிப்பையும் சேர்த்து என்னை அதிகமாக திட்டுவான். உங்களை திட்டுறாங்களே இல்லையா, என்னை அதிகமாக திட்டுவான். எல்லாமே தெரியும் உனக்கு, கோர்ட்டில் தீர்ப்பு சொல்ல போகிறான். இன்னத்துக்கு சோத்திரம் பண்ணுன்றேன்னு பைத்தியக்கார, நீ சோத்திரம் பண்ணால் தானே பைத்தியமே போவோம். அது ஒரு பைத்தியத்தில் போகிறான்டா அவன். டைவர்ஸ் வாங்க, உனக்கு தெரியாது. சோத்திரம் பண்ணிப்பார். நான் இந்த மாதிரி 2-3 சோத்திரம் பண்ணி 2-3 டைவர்ஸ் வந்துச்சு. டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாழ்ந்துன்னு இருக்கான். சந்தோஷம். யார் என்ன பண்ண முடியும்? தெரியாமல் போயிட்டேன், ஏன் தெரியல, டைவர்ஸும் ஆயிடுச்சு. அப்புறம் ஏதோ செய்தியை கேட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம வெளியே வர பேட்டி எடுத்தாலும் போட முடியாது. சொல்கிறேன், தேவநாம மகிமைக்கு சொல்கிறேன். சோத்திரம் பண்ணாலே உடனே டைவர்ஸ் நாசமாக போய் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பைத்தியம் போயிடுச்சு. யார் பெருசுன்னு, யார் பெரியவங்கன்னு வரப்போ அது ஒருத்தவங்க தோற்றுதை தாங்கிக்க முடியல. இதோடு இந்த மனுஷனோட வாழ மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ச்சு அந்தம்மா. நீ போகிறது தான் போய் தோலன்னு. அதுக்குள்ள ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அவனுக்கு, நம்மளுக்கு. அதான் எல்லாம் காத்துன்னு இருக்குதுல, பிசாசி அவனை விழுங்கலாமோன்னு. எத்தனையோ அதிருப்தியாளர்கள் சுற்றி கொண்டிருப்பாங்க வீதியில், உங்கள் நிறுவனங்களில், அலுவலக ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக, ஆலயமாக சுற்றி கொண்டிருக்கிறதெல்லாம் இருக்கும். ஒன்று கல்யாணம் ஆகாத சுற்றின்னு இருக்கிறதும் இருக்கும், ஆன கல்யாணம் பழுதான கல்யாணங்கள் இருக்கும். நிறைய இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் கேசஸ் எல்லாம் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கும். நீங்கள் போய் எங்கேயும் மாட்டிக்கூடாது. நீங்கள் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்கள கனம் பண்ண தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான், இல்லைன்னா திருவிந்து கொடுக்க மாட்டேன் ஃபேமிலி ஃபைட் இருந்தால். என்னையா இது? ஆமாம், பின்ன திஸ் இஸ் ஆர்டர் ஃப்ரம் காட். வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகிறதுக்கு தான் இந்த சபை, வருகைக்காக தான் நம்ம எல்லாம் கூடுறோன்ற பயபக்தியில் நம்ம வாழணுன்ற. வீட்டம்மா ஐயா கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தயவுசோ ஒப்புரவாயிடுங்க. அவங்கள அப்படி கரிச்சு அது மாதிரி வீணாகவே நினைக்கூடாதுங்க. அதை தூணாக நினைக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்தோன்னே அது வேணே கிடையாது. அப்போ கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் உதடுகள் அந்த சோத்திரமும் பலமாக இருக்கும். அந்த சோத்திரத்தில் எஃபெக்ட் இருக்கும். சோத்திரம்ன்ட்டு அப்புறம் எதையாவது ஒன்று வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது. 2 பேருமே சொல்கிறேன், அது மிகப்பெரிய காரியம். அடுத்தது இன்னமும் சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டால், நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த லெஃப்ட் ஓவர் கேஸ்லாம் இருக்குது, கொத்திக்க ஒன்று, உனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, இப்படி ஜாயின் ஆகிடுவாங்க. அப்புறம் இந்த சபைக்கு வருவான், அதுக்கேற்ற சபைக்கு போவான்.